கம்பேர் பண்ணும்போது இந்த வாட்டி வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் கஷ்டமாக தான். ஸோ எந்த பார்ட் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது? ஃபிசிக்ஸ் டுடே எக்ஸாம் எப்படி இருந்தது? அவ்வளோ நல்லா பண்ணல. நான் நல்லா பண்ணல. ஏன் எதனால்? கொஷின் டஃப்பாக இருந்ததா? கொஷின் ரொம்ப டஃப்பாக இருந்தது. ஃபிசிக்ஸ் பார்ட் ரொம்ப. இந்தியாவோட மிகப்பெரிய மருத்துவ நுழைவுத் தேர்வு நீட் எக்ஸாம் கிட்டத்தட்ட 23 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் நீட் தேர்வு இன்றைக்கி எழுதிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டிலேருந்து ஓரளவு 1.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட் நீட் எழுதிக்கிட்டு இருக்காங்க. சென்னை அண்ணா நகரில் லொக்கேட்டாக இருக்கக்கூடிய ஒரு நீட் சென்டருக்கு வெளியே தான் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க வெளியே வரும்போது அவங்க எப்படி எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது அவங்களோட ரியல் ரியாக்ஷனை கேப்சர் பண்ணலாம். எக்ஸாம் எப்படி பண்ணியிருக்கீங்க? பயாலஜி கொஷின்ஸ்லாம் ஈஸியாக இருந்தது முக்கால்வாசி. ஃபிசிக்ஸ் கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. பட் கெமிஸ்ட்ரி கொஞ்சம் நல்லா இருந்தது, ஈஸியாக இருந்தது. ஓவராலாக என்ன சொல்லுவீங்க? மாடரேட், டஃப் ஆர் ஈஸி? மாடரேட் தான் என்ன பொறுத்தது. டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக இருந்துச்சு? அது ஓகேவா இருந்தது, கரெக்டாக இருந்தது. ஆல் தி பெஸ்ட். இன்றைக்கி பேப்பர் கொஞ்சம் டஃப்பு தான். பயாலஜியில் வந்து யூஸ்வலாக என்சிஆர்டியில் தான் கேட்பாங்க. இந்த தடவை 2-3 கொஷின்ஸ் ஒரு மோர் தென் 5 வந்து என்சிஆர்டியில் இல்லாமல் என்சிஆர்டி பேஸ்டாக இருந்துச்சு தவிர்த்து என்சிஆர்டிலேருந்து டேரெக்டாக என்சிஆர்டிலேருந்து வரல. என்சிஆர்டிலேருந்து வரல. அதாவது அது பேஸ்டாக இருந்துச்சு, அந்த கான்செப்ட் பேஸ்டாக இருந்துச்சு. எல்லாமே அட்டன் பண்ண முடிஞ்சுதா? அட்டன் பண்ணுற மாதிரி இருந்துதா? எல்லாம் அட்டன் டைம் பத்தலை ஆக்சுவலாக. பயாலஜிக்கு வந்து யூஸ்வலாக வந்து 1 ஹவருக்குள்ளே முடிக்கிற மாதிரி பண்ணணும் எப்போவுமே. பட் ஆனால் இந்த தடவை பயாலஜி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துச்சு. அதனால வந்து நம்மளுக்கு வந்து கெமிஸ்ட்ரியில் வந்து கெமிஸ்ட்ரி ஓகே தான், கெமிஸ்ட்ரி ஓரளவுக்கு ஓகே தான் இருந்துச்சு, மாடரேட்டாக தான் இருந்துச்சு, யூஸ்வலாக இருக்க லெவல் தான். பட் ஃபிசிக்ஸ் வந்து டஃப்பாக இருந்தனால பயாலஜியில் டைம் அதிகமாக ஸ்பெண்ட் ஆயிடுச்சு, ஃபிசிக்ஸில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஓகே, ஓரளவுக்கு நல்லா இருந்தது. பட் ஃபிசிக்ஸ் மட்டும் டிஃபிகல்ட்டாக இருந்தது. ஓகே, ஃபிசிக்ஸ் மட்டும் டிஃபிகல்ட். டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக இருந்தது அந்த டைம்? ஓகே, எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. கெமிஸ்ட்ரி பயாலஜி முடிச்சிட்டேன், பட் ஃபிசிக்ஸ் மட்டும் மேனேஜ் பண்ணுவோம். ஓகே, ஸோ எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ணுற மாதிரி இருந்ததா? லைக் ஃபிசிக்ஸ் ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக இருந்தது, லைக் ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருந்தது. மற்றபடி கெமிஸ்ட்ரிலாம் ஓகே, லைக் பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிற மாதிரி தான். ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷன் கோச்சிங் எல்லாமே ஒர்க் ஆச்சு தான்? அது ஷுவராக ஒர்க் ஆச்சு. எக்ஸாம் எப்படி இருந்தது? அவ்வளோ நல்லா பண்ணல. நான் நல்லா பண்ணல. ஏன் எதனால்? கொஷின் டஃப்பாக இருந்ததா? கொஷின் ரொம்ப டஃப்பாக இருந்தது. ஃபிசிக்ஸ் பார்ட் ரொம்ப டஃப். ஃபிசிக்ஸ் பார்ட் ரொம்ப டஃப். ஓகே, எல்லா கொஷின் அட்டன் பண்ணுற மாதிரி இருந்தது? இது ஃபிசிக்ஸை தவிர்த்து அண்ட் கெமிஸ்ட்ரி பயாலஜி? கெமிஸ்ட்ரி பயோலாம் பாருங்கள் நல்லா இருந்தது, நல்லா ஈஸியாக அட்டன் பண்ணலாம். ஆனால் ஃபிசிக்ஸ் பார்ட் தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஓகே, ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக? டைம் மேனேஜ்மெண்ட் அதுதான் பண்ண முடியல. 45 மினிட்ஸ் தான் இருந்தது ஃபிசிக்ஸ்க்கு, அதுவே டைம் பத்தலை கரெக்டாக. எல்லா கொஸ்டினும் யோசிக்கிற அட்டன் பண்ணுற மாதிரி இருந்தது. ஓகே, நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்களா? அந்த முன்னாடி கொடுத்த ப்ரிப்பரேஷன் கோச்சிங் இதெல்லாமே ஒர்க் ஆச்சு? அதெல்லாம் நல்லா 600+ எடுத்தேன் கோச்சிங். இல்லை 620 630 எடுத்தேன். நீங்கள் ஃபிசிக்ஸ் ரொம்ப கேவலமாக பண்ணியிருக்கேன். கோச்சிங் ஓவராக டஃப்னு சொல்லலாம். ஆல் தி பெஸ்ட். ஹாய் சிஸ்டர், எக்ஸாம் எப்படி பண்ணியிருக்கீங்க? மாட்ரேட் தான், ஈஸி சொல்ல முடியாது. ஏன்னா பயாலஜி வந்து கொஞ்சம் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த வாட்டி வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு. கெமிஸ்ட்ரியுமே அதே மாதிரி தான். அந்த பேட்டர்ன் நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணலை. எல்லாமே வந்து ஷூஸ் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னாக இருந்தது. ஃபிசிக்ஸ் மாட்ரேட், பயாலஜி எல்லாமே மாட்ரேட். என்ன கேட்டால் மாட்ரேட் டு டிஃபிகல்ட், ஈஸி கிடையாது பேப்பர். லாஸ்ட் இயர் நீங்கள் எழுதிருந்தீங்களா? நான் எழுதியிருக்கேன். லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த இயர் எப்படி இருக்குது? டஃப்பாக தான் இருக்குது. டஃப் தான் இருக்குது. ஆமாம், லாஸ்ட் இயர் விட டஃப் தான் இருக்குது. டைம் கன்சியூம், நிறைய பேர் டைம் பத்தல. டைம் வந்து டைம் கன்சம்ஷன் தான் இங்கே மெயினே. பயாலஜிக்கே அதிகம் டைம் எடுத்துருச்சு. அப்புறம் சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணும்போது அதுதான் கொஷனோட இதெல்லாம் மாட்ரேட் தான். பட் டைம் கன்சம்ஷன் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருந்தது. எந்த சப்ஜெக்ட் மாட்ரேட் சொன்னீங்க? டிஃபிகல்ட்டி லெவல்? பயாலஜி வந்து ஈஸி டு மாட்ரேட், கெமிஸ்ட்ரியும் ஈஸி டு மாட்ரேட் தான். ஃபிசிக்ஸ் வந்து மாட்ரேட் டு டிஃபிகல்ட். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் நெக்ஸ்ட் இயர் நீட் எழுதலாம் பிளான் பண்ணுறீங்களா? ஸோ நான் இப்போ சொல்கிறது ரிசல்ட் கேரண்டி கோச்சிங். ஸோ 1 இயர் ரெசிடென்சியல் ப்ரோக்ராம். நீங்கள் 1 இயர்ஸ் கேம்பஸில் அண்ணா நகரில் லொக்கேட்டாக இருக்கக்கூடிய ஆர்ஜிஆர் அகாடமியில் இருந்து நீங்கள் 1 இயர் கோச்சிங் எடுத்துக்குவீங்க. இந்த கோச்சிங்கில் 20 சீட், 20 மாணவர்களுக்கு மட்டும்தான் சீட் இருக்குது. ஸோ 2026 கம்பல்சரியாக உங்களுக்கு கவர்மெண்ட் சீட் வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்னு அகாடமி சார்பாக சொல்கிறாங்க. அப்படி வாங்கி கொடுக்காத பட்சத்தில் நீங்கள் பே பண்ணுற கோச்சிங் ஃபீஸை அவங்க அப்படியே உங்களுக்கு 100% ரீஃபண்ட் பண்ணிடுறேன்னு சொல்கிறாங்க. ஸோ 20 சீட்டுங்கிறதெல்லாம் இவங்க ஸ்க்ரீனிங் டெஸ்ட் மூலமாக தான் இதை எடுக்கிறாங்க. இந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட் வர கம்மிங் 10th அண்ணா நகரில் இருக்கக்கூடிய ஆர்ஜிஆர் அகாடமி கேம்பஸில் நடக்குது. அந்த டெஸ்ட்டில் குவாலிஃபை வாங்குகிற 20 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரிசல்ட் கேரண்டி ப்ரோக்ராமில் படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டீங்கன்னா அவங்களோட டீமே உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் இயர் நீங்கள் எழுத போகிறீங்க அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஃபிசிக்ஸ் தான் டஃப். ஓகே, ஸோ டைம் உங்களுக்கு கரெக்டாக தான் இருந்தது. ஃபிசிக்ஸ் டிஃபிகல்ட் லெவல்? ஆமாம். ஓகே, உங்களோட ப்ரிப்பரேஷன் கோச்சிங் எல்லாமே ஒர்க் ஆச்சா? நான் செல்ஃப் ஸ்டடி தான் பண்ணேன். எக்ஸாம் எப்படி பண்ணியிருக்கீங்க? நல்லா பண்ணியிருக்கேன். நல்லா பண்ணியிருக்கீங்க. ஓகே, ஸோ டிஃபிகல்ட்டி லெவல்னால் எந்த பேப்பர் டிஃபிகல்ட்டி? அது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி? ஃபிசிக்ஸ் தான் ரொம்ப டிஃபிகல்ட்டாக. ஃபிசிக்ஸ். ஓகே, டைம் நிறைய பேர் பத்தலாம். நாங்கள் உங்களுக்கு எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக இருந்ததா? ஃபிசிக்ஸ் தான் கொஞ்சம் டைம் பத்தலாம். ஓகே, ஸோ நீங்கள் இப்போ கொடுத்த இந்த ப்ரிப்பரேஷன் கோச்சிங் எல்லாமே ஒர்க் ஆச்சா அந்த லாஸ்ட் டைமில்? எஸ் ஆச்சு. ஓகே ப்ரோ, ஆல் தி பெஸ்ட். பரவாயில்ல ப்ரோ, பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்றதுலாம் கிடையாது. ஜஸ்ட் பயோ கெமிஸ்ட்ரி நல்லா இருந்தது. ஓகே, ஸோ டிஃபிகல்ட்டி லெவல் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எது? ஃபிசிக்ஸ் ஆஃப் கோர்ஸ் ஃபிசிக்ஸ்.
ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக இருந்ததா? கொஞ்சம் கம்மி. ஏன்னா எங்களுக்கு ஃபிசிக்ஸ் வந்து கொஷின்ஸ் கொஞ்சம் தியரி மாதிரி நிறைய கொஞ்சம் ப்ராடாக இருந்தது. கொஷின்ஸ் படிக்கவே டைம் ஆகும்போது எங்களால் மேனேஜ் பண்ண முடியும். ஓகே, இந்த சென்டரில் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருந்ததா உங்களுக்கு? ஷூர். கிளாக் எல்லாமே? யா, எல்லாமே வருது. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணியிருக்கீங்க. ப்ளீஸ் ஷேர் பண்ணிக்கிடுங்க. இன்டர்வியூ. ஸோ எவ்ரி ஒப்பீனியன் இஸ் மேட்டர். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான எக்ஸாம் எப்படி பண்ணியிருக்கீங்க? பரவாயில்ல, நல்லா தான். ஓகே, ஸோ எந்த பேப்பர் கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவல் அதிகமாக இருந்ததுன்னா? ஃபிசிக்ஸ் தான். ஓகே, ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக மேனேஜ் பண்ண முடியுது? இல்லையா, கொஞ்சம் லென்த்தியாக தான் இருந்துச்சு பேப்பர். பயாலஜி எல்லாமே வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. ஸோ அதனால கெமிஸ்ட்ரிக்கும் ஃபிசிக்ஸ்க்கும் கொஞ்சம் டைம் பத்தாத மாதிரி இருந்துச்சு. ஓகே, எல்லா கொஸ்டினுமே அட்டன் பண்ணுற மாதிரி இருந்ததா? அட்டெண்டபிள் தான் எல்லாமே. கொஞ்சம் ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுற மாதிரி, டைம் கன்சியூமிங் தான். எல்லாமே அட்டன் பண்ணிட்டீங்க? ஓரளவுக்கு. ஃபிசிக்ஸ் பெருசாக பண்ணல, பயாலஜி ஆல்மோஸ்ட் எல்லாமே அட்டன் பண்ணிட்டேன். கெமிஸ்ட்ரி கூட ஓரளவுக்கு. ஸோ லாஸ்ட் இயர் கொஸ்டினோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்களா இந்த இயர் கொஸ்டின் எப்படி இருக்குது? லாஸ்ட் இயர்லாம் ரொம்ப ஈஸியான பேப்பர் வந்துருந்தது. இந்த தடவை கொஞ்சம் ஈஸியான பேப்பர் தான், பட் ஸ்டில் எப்படி சொல்கிறதுனா ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருந்துச்சு. ஸோ அதனால டைம் மேனேஜ்மெண்ட்டால் மேபி கொஞ்சம் கஷ்டமாக தோணியிருக்கும். ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷன், நீங்கள் கொடுத்த கோச்சிங் எல்லாமே ஒர்க் ஆச்சு தான்? நான் இந்த இயர் பெருசாக நான் நீட் அட்டெம்ப்ட் பண்ணுறதுக்காக தான் வந்தேன். அண்ட் மெடிக்கல் சீட் எடுக்கணுன்ற மைண்ட் செட்டில் இல்லை, பட் லைக் ட்ரை பண்ணலான்னு தான் வந்தேன். பட் ஒரு காம்படிஷன் எக்ஸாம் ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி தான். ஸோ நல்லா தான் இருந்துச்சு. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. எப்படி பண்ணியிருக்கீங்க? நல்லா பண்ணியிருக்கீங்களா? ப்ளீஸ் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம். எக்ஸாம் எப்படி பண்ணியிருக்கீங்க? நல்லா தான் பண்ணியிருக்கீங்க. நீட் நீங்கள் ஃபஸ்ட் டைம் எழுதுறீங்க நீட்? ஆமாம். ஸோ எப்படி ஃபீல் பண்ணீங்க ஃபஸ்ட் டைம் எக்ஸாம் காலில் போகும்போது? பதட்டம், பயம் இருந்துச்சா? அது ஜேஇ கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப பயமாக தான் இருந்தது. ஜிஇ கம்பேர் பண்ணும்போது பயமாக இருந்தது? இது ரொம்ப மெயின்ஸ் எழுதிருப்பீங்க? ஆமாம். ஓகே, ஸோ ஓவரால் டிஃபிகல்ட்டி லெவல் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எது டிஃபிகல்ட்? பயாலஜி, ஃபிசிக்ஸ்லாம் ஓகே. எங்களுக்கு ஃபிசிக்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. ஃபிசிக்ஸ் மட்டும் கொஞ்சம். ஓகே, டைம் மேனேஜ்மெண்ட் நிறைய பேர் பத்தலைனாங்க, உங்களுக்கு எப்படி? ஃபிசிக்ஸுக்கு தான் டைம் பத்தலை, மற்றபடி எல்லாத்துக்கும் ஓகே. நிறைய மார்க் டெஸ்ட்லாம் எடுத்திருப்பீங்க, அப்போ எப்படி இருந்தது அண்ட் இப்போ எப்படி இருக்குது ரியல் டைம் எக்ஸாம்? அதை கம்பேர் பண்ணும்போது இது பரவாயில்ல. பரவாயில்ல, டெஸ்ட்டோட இது பரவாயில்ல. ஆமாம். இல்லை, எங்கள் ஸ்கூலில் வச்ச டெஸ்ட்டோட இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது அதை கம்பேர் பண்ணும்போது. ஓகே, என்ன ஸ்கூல்? ஸ்ரீ சைத்தன்யா டெக்னோ ஸ்கூல். ஓவராலாக டஃப், மாட்ரேட், ஈஸி என்ன சொல்வீங்க? மாட்ரேட்டாக இருக்குது. மாட்ரேட். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஓவரால் எக்ஸாம் எப்படி இருந்தது? கொஞ்சம் கஷ்டமாக தான். கொஞ்சம் கஷ்டமாக தான். ஸோ எந்த பார்ட் கொஞ்சம் டிஃபிகல்ட் இருந்தது? ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி? ஓகே, டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக இருந்ததா? இல்லை, கொஞ்சம் லென்த்தியாக இருந்துச்சு. சம்ஸ்லாம் போடுறதுக்கு நிறைய. ஸோ நிறைய மார்க் டெஸ்ட் எடுத்திருப்பீங்க, அதை கம்பேர் பண்ணும்போது இந்த ரியல் டைம் எக்ஸாம் எப்படி இருந்தது? மார்க் டெஸ்ட்லாம் கொஞ்சம் சிம்பிளாக இருந்த மாதிரி இருந்தது. இது கொஞ்சம் அதோட கஷ்டமாக இருந்தது. ஓகே, ஓவரால் மாட்ரேட், டஃப் ஆர் ஈஸி? மாட்ரேட். ஓகே, ஆல் தி பெஸ்ட். How was the exam today? It was moderately tough. Actually, in physics, there was more analytical based question. Means we have to first observe, then calculate. How was the typical level of the question? Physics, chemistry or biology? Physics tough, chemistry moderate, and bio also moderate. How was your time management? Is good or enough? Actually, physics took more time, and bio and chemistry were like 45 minutes. So compared to your previous year question paper and mock test, how was the real time exam? This was tough. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் யூ டைம். நிறைய பேர் இந்த வருஷம் டஃப்பாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க, மாடரேட்டாக இருந்து சொன்னாங்க. பர்டிகுலராக ஃபிசிக்ஸ் மாடரேட்டு அந்த டைம் கன்சியூம் அதிகமாக எடுத்தது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் ரொம்ப அதிகமாக டைம் கன்சியூம் பண்ணுது? ஓவரால் எக்ஸாம் எப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓவராலாக 23 lakh ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருக்காங்க. லாஸ்ட் இயர் என்டிஏல நடந்த இஷ்யூலாம் நமக்கு தெரியும். ஸோ அதனால் நீங்கள் ஜெனியூவாக உங்களோட பேப்பர் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். அதை பார்க்குற நிறைய பேருக்கு ஒரு ஐடியாலஜி கிடைக்கும், அண்டர்ஸ்டாண்டிங்கும் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் இயர் நீங்கள் நீட் எழுத மாதிரி பிளான் பண்ணிங்க அப்படின்னா ஸோ 100% அவங்க உத்தரவாதம் கொடுக்கக்கூடிய 20 சீட் கவர்மெண்ட் சீட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ வர கம்மிங் 10th அதோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அதுக்கப்புறம் இதே மாதிரி ஜேஇ ரிவ்யூஸ் அண்ட் காலேஜ் ரிவ்யூஸில் உங்களை வந்து பார்க்குறேன். அண்டில் தென் பாய், தேங்க்யூ.